விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. நீட் தேர்வுக்கு விலக்கப்படுவது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த கூட்டத்தில் அதிமுக, பாஜக பங்கேற்கல அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சியில யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? விக்னேஷ், சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தான் தற்பொழுது நீட் விலக்கு மசோதா தொடர்பாக விரிவான ஆலோசனைக் கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா என 13 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த கூட்டத்தை அதிமுக புறக்கணித்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியும் புறக்கணித்திருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய விக்னேஷ் முத்து, நீங்க இணைப்பேருங்க. தற்போது முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார் அனைத்து கட்சி கூட்டத்தில், அதனை பார்க்கலாம். அவையினுடைய முனைவர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களே, கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் நம்முடைய வில்சன் அவர்களே, தலைமைச் செயலாளர் அவர்களே, அரசு அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிற நீட் தேர்வை ஆரம்பத்தில் இருந்த திமுக கழகம் எதிர்த்து கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். பொதுவாக நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய கிராமப்புற விளிம்பு நிலை மாணவர்களை பாதிக்கக்கூடியது. அதனால் அதை தவிர்த்து பள்ளி கல்வித்திறனை மட்டும் அடிப்படையாக கொண்டதா, கல்வி மாணவர் சேர்க்கை அமையணும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டதா நம்முடைய அரசு இருக்கிறது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநில அளவில் நடந்துட்டு இருந்த நுழைவுத் தேர்வுகளை 2006ஆம் ஆண்டு அதுக்காக தனி சட்டம் இயற்றி அகற்றினார். அந்த சட்டத்துக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய நலன் காக்கப்படுகிறதா உறுதி செஞ்சார். இதோட அடிப்படையில் தான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடந்து திறன்மிக்க நம்முடைய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த மருத்துவர்கள் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மருத்துவத்துறையில் நாட்டுக்கே முன்னோடியாக விளங்கிட்டு இருக்கு. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வுக்கான திருத்தச் சட்டம், அதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ஆகியவை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு. இது நம்முடைய மாணவர்களை வெகுவாக பாதிச்சுட்டு வருது. மாநில அரசுகளால் தொடங்கப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எப்படி அந்த மாநில மாணவர்களை சேர்க்கணும் என்பது குறித்து முடிவு செய்யக்கூடிய உரிமையை மாநில அரசுகளிலிருந்து ஒன்றிய அரசு பறிச்சிடுச்சு. நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்க மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது தான் நீட் தேர்வோட மாபெரும் அநீதி. இதுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாம் போராடணும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் மாபெரும் சட்ட போராட்டத்தை தொடங்கணும். ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற நீட் தேர்வால் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அறிக்கை வழங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் A.K. ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சோம். சமுதாயத்தில் பின்தங்கிய மருத்துவ கல்வியை பெறும் கனவுக்கு இடையூறாகவும் சமூக பொருளாதாரத்தில் வளம் மிகுந்த பிரிவினருக்கு சாதகமாகவும் இருந்து MBBS மற்றும் உயர் மருத்துவ படிப்புகளில் இருக்கிற பலதரப்பட்ட சமூக பிரதிநிதித்துவ நீட் தேர்வு குறைச்சிருக்குன்னு இந்த குழு தெரிவித்தது. எனவே 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில்சார் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை சட்டம் மாதிரியான ஒரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதுக்காக குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெறலாம்னு இந்த குழு பரிந்துரை செஞ்சது. இந்த விரிவான பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட அரசு செயலாளர்கள் கொண்ட குழு
நீட் விலக்கு சட்டத்தை உருவாக்க பரிந்துரை செஞ்சிச்சு. இதோட தொடர்ச்சியாக நீட் தேர்வை ரத்து செய்கிற சட்டத்தை 13/9/2021 அன்று நான் முன்மொழிஞ்சேன். அந்த சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம். இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாமல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். ஆனால் நாமும் சளைக்காமல் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் பெற கடுமையாக போராடணும். இந்த நிலையில் 1/2/2022 அன்று அதை திருப்பி அனுப்பினார். உடனடியாக 5/2/2022 அன்று இதே மாதிரியான சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவரான ஆலோசனை கூட்டத்தை நாம் நடத்தணும். அதில் இந்த சட்டமுறை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் அனுப்புறதுன்னு ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றணும். அதன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இந்த சட்ட முன்வடிவு மீண்டும் 8/2/2022 நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நான் நேரில் போய் சந்தித்து வலியுறுத்தினேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து இந்த சட்ட முன்வடிவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கணும்னு வலியுறுத்தினேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று மனு அளித்தாங்க. இந்த தொடர் முயற்சியோட பயணம் ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வச்ச நீட் விலக்கு சட்ட முன்வடிவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அனுப்பி வச்சார் என்ற செய்தியை 4/5/2022 அன்று சட்டமன்றத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். நீட் விலக்கு தொடர்பான நம்முடைய போராட்டத்தோட அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த சட்ட முன்வடிவுக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து ஒன்றிய அரசோட சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறைன்னு பல்வேறு அமைச்சகங்கள் கூறிய எல்லா விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களை அளிச்சிருக்கு. ஆனால் இதையெல்லாம் ஏற்காம நம்ம மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நம்மளோட நீட் விலக்கு சட்டத்துக்கு ஒப்புதலை தர மறுத்துட்டாங்க என்பதை சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற பேரவையில் வேதனையோடு நான் தெரிவித்தேன். ஒன்றிய அரசு நம்மளோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்கலாம். ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிஞ்சிடலை என்பதையும் இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும் சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன். எனவே அந்த வகையில் இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக நான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நீங்கள் எல்லோரும் வழங்கிடணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல. பயிற்சி மையங்களுடைய நலனுக்காக யாரோ சிலர் தங்களுடைய சுயநலனுக்காக சொல்லி ஒன்றிய அரசை தவறாக வழிநடத்தி நடத்த தேர்வது, அதையும் முறையாக நடத்தல் என்பதை பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ மூலமாக வழக்குகள் நடந்து வர்றது உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கு நல்லா தெரியும். நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே இப்பொழுது வரைவு தீர்மானத்தை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்திலே படிப்பார்கள். அந்த தீர்மானத்தின் மீது அனைவரும் சுருக்கமாக தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரைவு தீர்மானம். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறையில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது. இந்த வகையில் நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை 2023 தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு
உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கினை தீவிரமாக முன்னெடுத்து செல்வது, நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. முதலாவதாக நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியதை பார்த்தோம். அதில் நீட் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு முன்னெடுத்துள்ள பல்வேறு விஷயங்களை அவர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். அடுத்த கட்டமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது இது தொடர்பாக புதிய வழக்கு தொடர சட்ட வல்லுநர்களை ஆலோசிப்பது என இந்த தீர்மானத்தில் முடிவு செய்யப்பட போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லை என்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக சட்ட போராட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. நீட் தொடர்பாக தேவையெனில் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடர தீர்மானம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பாக இந்த நீட் விவகாரம் தொடர்பாக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் பட்டியலிட்டு பேசியிருந்தார். தமிழக மாணவர்களின் கனவை இது சிதைக்கிறது என்றும் அவர் பேசியிருக்கிறார். மக்கள் மன்றத்தில் நாம் போராடினோம், மாபெரும் சட்ட போராட்டத்தையும் நாம் நடத்தினோம். ஓய்வு பெற்ற நீதிபதி AK ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அவர்களுடைய பரிந்துரைகளும் மேற்கொள்ளப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நீட் விலக்கு சட்ட பரிந்துரை தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது அப்படின்றது தொடர்பாகவும் அவர் பட்டியலிட்டு பேசியதையும் பார்த்தோம். நீட் விலக்கு தொடர்பாக தமிழக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, சற்று முன்பாக பார்த்து முதலமைச்சர் பேசும்போது தமிழக அரசின் சார்பாக இந்த நீட் விவகாரத்தில் என்னென்ன முன்னெடுப்புகளாக எடுக்கப்பட்டது அப்படின்றத பட்டியலிட்டு பேசியிருந்தார். மொத்தம் 2 தீர்மானங்கள் தொடர்பாக பேசப்பட்டது என்று நினைக்கிறேன். எத்தனை தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றிருக்கிறது, அதனுடைய சாராம்சங்கள் என்ன? விக்னேஷ், நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 11 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக, பாஜக இந்த 2 கட்சிகளும் கலந்து கொள்ளவில்லை. மிக முக்கியமாக முதலமைச்சர் பேசும்பொழுது நீட் தேர்வு என்பது சாமானிய ஏழை குழந்தைகளுக்கு ஒரு எதிரான ஒன்று. நீட் விலக்குக்காக தொடர்ச்சியாக நாங்கள் சட்ட போராட்டத்தை கிட்டத்தட்ட 2021 அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசுக்கும் அனுப்பப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த 2 மசோதாக்களும் ஒப்புதல் பெறாமல் நிராகரிக்கப்பட்டது என்பதை தெரிவித்தார். மிகவும் இந்த கருத்தை நான் சட்டமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது மிகுந்த வேதனையுடன் தெரிவிப்பதாக தெரிவித்தார். மிக முக்கியமாக அண்மையில் ஆளுநருக்கு எதிரான அந்த மசோதா தொடர்பான அந்த தீர்ப்பு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த நீட் தேர்வு விலக்கு பெறுவதற்கு தமிழக அரசு ஒரு பக்கம் சட்ட வல்லுநர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாகத்தான் இன்றைய கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் பேசும்பொழுதும் இதே கருத்தை முன்வைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் கலந்து கொண்டிருக்கிறார். சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகளை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்க இருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசை, அதாவது உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், குடியரசுத் தலைவரை நாடாளுமன்றத்தில் வைத்து இது சம்பந்தமாக பேசுவதற்கும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை என்பது மேற்கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் செல்லும் பொழுது இந்த விஷயத்தை ஒரு பக்கம் சட்ட போராட்டத்திலும் எடுத்து வர வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசை நேரடியாக சந்தித்து நாம் விரிவாக இது சம்பந்தமாக ஆலோசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் முதலமைச்சர் விரிவாக பேசியிருக்கிறார். 2 மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அது தீர்மானமாக அனுப்பப்படும். நிச்சயமாக இந்த முறை இந்த நீட் விலக்கு பெறுவது உறுதியாகும் என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் சட்ட போராட்டம், மறுபக்கம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் டெல்லி சென்று அதற்கு உரிய அமைச்சரை சந்தித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் அந்த வழக்கு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது தொடர்பாகத்தான் இன்றைய கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விக்னேஷ்.
உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.